வணக்கம். எனக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரி, காலையிலயோ இல்லை சாயந்தரமோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்கு. அந்த பார்க்கில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் ஓடிட்டு அங்கேயே யோகாலாம் பண்ணிட்டு வருவேன். ஸோ நேற்றுக்கு நான் போனப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பார்க்கில் இருக்கிற நடக்கிற வழிபாதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பேர் சேர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு 6 வாட்டி சுற்றி வந்தால் 1 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு 15 பேர் எங்க குடியிருப்பு நல சங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதையில மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். அங்க நடக்கிறதுக்கு ரொம்ப குறுகலா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், சார் இந்த பார்க் எல்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஒண்ணு அந்த சைட்ல போயிடுங்க இல்ல இந்த சைட்ல போயிடுங்க, ஏன் பாதைய வழிமறிச்சு நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இம்மிடியட்டா சொன்னாங்க, உண்மையில நாங்க இந்த சங்கத்தோட இந்த குடியிருப்பையே நாங்க தான் நடத்திட்டு இருக்கிறோம், நாங்க தான் இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உங்களெல்லாம் நாங்க வெளியில நிக்க வச்சுட்டு பார்க்க பூட்டிட்டு தான் இந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஓட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இந்த சங்கத்தை நடத்துறதுன்றதே நீங்க யாருக்காக நடத்துறீங்கன்னா குடிமக்களுக்காக நடத்துறீங்க. அவங்களுக்கு ஒரு அஜாக்கிரதைய கொடுத்துட்டு பாதையில மறிச்சு நான் மீட்டிங் போடணுன்றதே ஃபர்ஸ்ட் தப்பான எண்ணம். அதை வேற நீங்க வெளியில நிறுத்தி வைப்பீங்கன்னா பார்க்கன்னா உங்களோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இம்மீடியட்டா அங்க இருந்த ஒரு 10 பேரு, இந்த பொண்ணு கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு உதாசீனமா சொல்லிட்டு அவங்க பாட்டு மீட்டிங்கை அம்மாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நாய் விரட்டுற மாதிரியே விரட்டிட்டு போறாங்க. நான் அப்போதைக்கு அகன்றுட்டேன். ஆனா என் மைண்ட்ல யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரீசெண்டா நடந்த தமிழக அரசியல் கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ மனசு பொங்குறோம். ஒரு டீ கடையில, ஒரு ஹோட்டல்ல, வெளியில எங்க யாருன்னாலும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றோம், மக்களுக்கு ஒரு குரலே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. அதிகாரம் என்ற பேர்ல அடுத்தவங்களுக்கு அசௌகரியம் கொடுக்குறாங்க. இதை நம்ம தட்டி கேட்கிறோம். உடனே அவங்க அதிகாரத்தை பிரயோகிச்சு உடனே நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வாய மூடிட்டு வந்தோம்னா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 பெண்கள் அவங்களோட குட்டி குட்டி குழந்தைங்களோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு 10 ஆண்களாடு என்னோட சேர்ந்தே நடந்துட்டு இருக்காங்க. சோ நான் யோசிச்சேன், நம்ம ஏன் போய் கேட்க கூடாது, போய் கேட்டுதான் பாப்போமேன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று அவங்க கிட்ட நான் குரல் கொடுக்குறேன். சார், பாதையில நீங்க மீட்டிங் போடுறது தப்பு. ஒண்ணு இந்த சைட்ல போயிடுங்க இல்ல அந்த சைட்ல போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அழுத்தமா சொல்றேன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுல ஒரே ஒரு பொண்ணு கூட கிடையாது. அந்த சங்க அதிகாரத்துல ஒரே ஒரு பொண்ணு கூட கிடையாது. 15 பேரும் ஆண்கள் தான். இம்மீடியட்டா இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காத பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை இந்திய கலாச்சாரத்துல ரொம்பவே காமனான ஒரு வார்த்தை. ஏதாவது நம்ம எதிர்த்து கேட்டோம்னா, அவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா இம்மிடியட்டா நியாயம் அநியாயம்ன்றத பார்க்க மாட்டாங்க. என் வயசையும் மீறி நீ அந்த கேள்வியை கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டினை எடுத்து வைப்பாங்க. நான் சொன்னேன், சார், நியாயம் பண்றதும் அநியாயம் பண்றதும் வயசுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. இங்க நடக்கிறது அநியாயம், அதை நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, கேள்வியை திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இம்மிடியட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா உனக்கு பெரிய தாழ்வு மனப்பான்மை போல இருக்கு, 10 ஆண்களை நின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கிற பொண்ணால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் இம்மிடியட்டா கேட்டேன், சார் நீங்க லூசுங்களா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவ்வளவுதான், எவ்வளோ வயசானவங்க நாங்க, எங்களெல்லாம் பார்த்து நீ லூசுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம்னா நானும் லூசுன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு சார் வீண் வார்த்தை? இங்க உங்க முன்னாடி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க பக்கத்திலேயே ஒராசிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல, தயவு செஞ்சு நகர்ந்துக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க நம்புங்க, அந்த சண்டை அங்க 20 நிமிஷம் நடக்குது. 15 பேர் அங்க நிக்கிறாங்க, நான் மட்டும்தான் பேசுறேன். அந்த பார்க்ல இருந்த ஒரே ஒரு பொண்ணு கூட என் கூட நின்னு எனக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கூட உரைக்கல. அங்க இருக்கிற ஆண்கள்ல அப்படியே பார்த்துட்டு போறாங்க. இது யாருக்கோ நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அட, இது நம்ம பார்க்கு, ஒரு அம்மா நம்மளுக்காக குரல் கொடுக்குறாங்க, நம்மளும் சேர்ந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆனா எல்லாரோட கவனமும் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த பார்க்ல நான் பேசிட்டு இருக்கிறது இந்த சண்டை மேலதான் கவனம் இருக்கு.
ஒருத்தவங்க கூட ஆதரவா வரல, குறிப்பா அந்த பெண்கள் வரவே இல்லை. நான் ஒரு பாயிண்ட்ல குரலை ரொம்ப உயர்த்தி சொன்னேன், நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க எங்க சொல்றீங்களோ சரி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அது மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், ஆணையரா இருக்கட்டும், இல்ல கமிஷனரா இருக்கட்டும், இல்ல வட்டாரத்துறையா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன், இருங்க போன் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க இருக்கிற பெண்கள்ல ஒருத்தவங்க கூட இல்ல. டக்குன்னு குழந்தைங்களை எடுத்தாங்க, கடகடகடன் வெளியில போயிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஏன் அந்த பெண்கள் தைரியமா ஒருத்தவங்க குரல் கொடுக்கறப்போ கூட நின்னு ஏன் குரல் கொடுக்கல? அவங்களுக்கும் அசௌகரியம் ஆகுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க சொல்றாங்க, கீர்த்தனியா டெய்லி இந்த பார்க்ல பிரச்சனை அதனாலதான் நான் நடக்கிறதுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரச்சனைய கண்டு நம்ம ஒதுங்க இந்த நாடு சீரழியாம பின்ன வேற எப்படி இருக்கும்? இது நம்ம இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறதுனாலதான் எல்லா வகையிலுமே நம்ம அடக்கி ஆளப்பட்டு இருக்கிறோம். இந்திய நாட்டளவுல பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களே அடக்கி ஆளப்பட்டு இருக்கிறோம். அதிகாரம் என்ற பொசிஷனுக்கு ஒருத்தவங்க வந்த உடனே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நசுக்கிறதுன்றது அந்த அதிகாரத்தோட கூட வந்த ஒரு வேலைன்ற மாதிரியான பாவனையை தான் இன்னைக்கு முக்காவாசியான அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க. பெண்கள்ன்றவங்க ஒரு உரிமைக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்றப்போ அங்க அடக்கம் என்ற மனசோட தான் வராங்களே தவிர தைரியம் என்ற மனசோட வரல. சோ இந்த மாதிரி நம்ம விலக என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் நம்ம தைரியமா நின்னு பேசலனா கூட பரவாயில்ல, ஒருத்தவங்க ஒரு சமுதாயத்துல ஒரு சமுதாய பிரச்சனைக்காக போராடுறப்போ பெண்கள் அப்படின்றவங்க தன்னோட அந்த பாலினத்தை மனசுல வச்சுக்கவே கூடாது. ஒருத்தவங்களா நின்று பேசினா பவர் கிடையாது, நம்ம போயிட்டு பவரை கூட சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க ஏரியால இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க முன்னாடி நின்னீங்கன்னா தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமே தவிர, நம்ம விலகி போக போக நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உரிமைகளுமே பறிக்க தான் படும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நம்ம அவங்கள நசுக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு பெற்றோருமே சேர்ந்து ஒரு குழுவா போயிட்டு ஏன் என் குழந்தைய 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்காத வரைக்கும் அந்த பிஞ்சுகள் அங்க அங்க நசுங்கிதானே போகும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், அது உங்க ஒரு தெரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு பிளாட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் அந்த பதவிக்கு வந்த உடனே கண்டிப்பா அதிகார துஷ்பிரயோகம்ன்றது கிட்டத்தட்ட 98% டைம்ல அங்க நடந்தே தீரும். 2 பேர் தான் ஒழுங்கா இருப்பாங்க. அந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறப்போ கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு போகவே போகாதுங்க. ஒருத்தவங்களா குரல் கொடுங்க. உங்களோட குரல் எடுப்பாடலன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அன்னைக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் நான் டிசைட் பண்றதுக்கு, இவங்க கிட்ட எவ்வளவு பேசினாலும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனா நான் யோசிச்சேன், இப்படி இப்போ இம்மீடியட்டா எனக்கு ரிசல்ட் வராம இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் நான் கொடுக்குற பிரச்சனையில அடுத்த மீட்டிங் போடுறப்போ இந்த பாதையில இப்படி மறிக்க கூடாதுன்ற எண்ணம் இவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக என் தொண்டை தண்ணி போக ஒரு 1/2 மணி நேரம் நான் கத்திட்டு தான் வந்தேன். அதே மாதிரியே இன்னைக்கு பெண்கள் நீங்க தயவு செஞ்சு உங்க உரிமைக்காக குரல் கொடுங்க. உங்க ஏரியாவா இருக்கட்டும், உங்க பிளாட்டா இருக்கட்டும், உங்களோட ஒரு சின்ன குழுக்களா இருக்கட்டும், உங்களோட ஆபீஸ்ல இருக்கிற யூனியனா இருக்கட்டும், போயிட்டு குரல் கொடுங்க. அந்த டைம்ல மத்த பெண்கள் உங்களோட சேர்ந்து பேசாம இருந்தாங்கன்னா வழியில நிறுத்தி வச்சு கேளுங்க, நான் பேசுறேன்ல என்னோட சேர்ந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது அவங்கள மறைமுகமாவது அவங்கள உங்க கூட குரல் கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க அவங்கள. நான் இன்னைக்கு அதான் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த பிளாட்ல அந்த பார்க்ல விளையாடிட்டு இருந்த எல்லா லேடிஸையும் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க கிட்ட நான் போய் தனியா கேட்டேன், மேம் நான் அங்க நின்னுட்டு அவ்வளவு சண்டை போடுறல, ஏன் உங்க குரல் என்னோட குரலோட சேர்ந்து ஏன் ஒலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ எல்லாருமே என்கிட்ட சாரி சொன்னாங்க. ஆமா கீர்த்தனியா, ஏன்னே தெரியல, எனக்கு கூட நின்னு பேசணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை, ஆக்சுவலா நான் பண்ணது தப்புதான், அடுத்த வாழை நீங்க கேட்கிறப்போ நான் கண்டிப்பா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குரல் கொடுக்கறத மாத்திரம் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. சின்ன குரல் பெரிய குரல்ன்ற யோசனையே வேண்டாம், நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதோட சேர்ந்து 10 பேரையும் சேர்ந்து பேச வைக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். நம்மளோட தலைமை பண்புகளும் நல்ல பெரிய அளவுல வளரும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.